ஐ ஸ்வேர் தினமும் நான் உங்களை நினைப்பேன். ஒவ்வொரு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க பிரக்யா. காலம் கடந்து போயிடுச்சு. நான் என்ன சொல்லணுமோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இப்ப இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த கல்யாணம் நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன காதலிக்கிறனா அந்த காதலுக்காக இந்த கல்யாணத்தை நடத்த விடு. நீ தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டே இல்லையா? உனக்கு என்ன வேணும்? ஐயரே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. வா, சுத்தி வருவோம். நீ என்ன பண்ற? நான் உன்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட. இங்க பாருங்க, ஒருவேளை அது டிவோர்ஸ் பேப்பர்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்க கல்யாணம் நடக்கும். இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னா அது என்னதான்? எனக்கு என்னோட புருஷன், என்னோட காதல் எனக்கு திரும்ப கிடைச்சே ஆகணும். நீங்க என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். கடைசியா நீ சொல்றத நான் கேக்குறேன், சரியா? ஐயரே, நீங்க மந்திரம் படிங்க. நான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? மீரா, நீ வண்டியில உட்கார, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம், முதல்ல இதை திருப்பி கொடுத்துடுறேன். இல்ல, இதுக்கு என்ன அவசியம்? இல்ல, நாம அப்புறமா பேசிக்கலாமே. இல்ல மிஸ்டர் மெஹ்ரா, இது ரொம்ப முக்கியம். பிரக்யா, இது உங்களோடது. எனக்கு இது ரொம்ப லூசா இருக்கு. காரணம் என்னன்னா, இது உங்களுக்காக பண்ணது. என்னைக்கும் மிஸ்டர் மெஹ்ரா மேல முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அவர் இப்பவும் உங்களை உயிர் ஐயரே நில்லுங்க. அட ஐயரே, ஒரு செகண்ட் நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? ஐயரே நில்லுங்கன்னு சொல்றல. ஆரியன், பாத்தியா? நான் இவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இப்ப பாத்தீங்களா, அவன் கோயில சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை நான் இப்ப என்ன? அட போட்டு விடுங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பான். அவங்க முன்னாடி திட்டினா அவனுக்கு அசிங்கமாயிடும். அப்புறம் வருத்தப்படுவான் இல்லையா? அவன் ஏன் உங்களை கொண்டு வந்து இங்க விட மாட்டேன்னு சொல்லியிருப்பான்னா, ஒருவேளை உங்க கூட வரதை பார்த்து அவனை வேற யாராவது கிண்டல் பண்ணா அதான். மத்தபடி இந்த காலத்துல பசங்க எந்த அளவுக்கு மாடனா இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது அப்ப கடவுள் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. சரியா சொன்னீங்க. வாங்க, நாம முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆமா ஆமா, என் வேண்டுதல் நிறைவேற வேணாமா? வாங்க போய் சாமி கும்பிடலாம். ஐயரே நில்லுங்க 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 நில்லுங்க. நான் உங்களை பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க தம்பி, இந்த பொய்யான கல்யாணத்துல என்னால பண்ண முடியாது. பாருங்க, இரு மனசை சேர்த்து வைக்கிறது பொய்யாகாது. ரன்வீர் பிராச்சியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். ஒருவேளை அவன் மட்டும் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்கலானா பிராச்சி இல்லாம அவன் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த சாவுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கப்புறம் அவனோட ஆவி வந்து உங்களை பயமுறுத்தும். உங்களை ராத்திரியில வந்து பயமுறுத்தும். ராத்திரி என்ன பகல்லே வந்து பயமுறுத்தும். அதுக்கப்புறம் நீங்க பைத்தியம் ஆயிடுவீங்க. தம்பி போது தம்பி, என்ன விட்டுருங்க தம்பி, நான் போயிடுறேன். தம்பி உங்களால இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க ப்ளீஸ். அட, நான் தான் சொல்ல முயற்சி பண்றேன், நீங்க எங்க கேக்குறீங்க? இப்ப சொல்லலாம்ல நீங்க. அப்ப நான் பேசும்போது நடுவுல நீ பேசக்கூடாது, சரியா? தம்பி, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆயிரு கிடையாதுப்பா.
காரியம் பண்ற ஐயரு. ஓஹோ, அப்படின்னா உங்க இதுலயும் கேட்டகரி இருக்கா? ஆ, அப்பனா நீங்க எந்த கேட்டகரி? அடா இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க இல்லையா, செத்து போனவங்களுக்கு பண்ணுவாங்கல்ல காரியம், அந்த ஐயரு. தீதி காரியம் அஸ்தி எல்லாம் கலக்குவாங்கல்ல, அந்த பூஜை பண்ற ஐயரு. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க ஐயர் தானே, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். வாங்க ப்ளீஸ். அட எப்படிப்பா? நான் இன்டர்நெட்ல இருந்து எல்லா கல்யாண மந்திரத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க அத மனப்பாடம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அட அத என்னன்னு சொல்லுங்க ஐயரே. அட கல்யாணம் பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம நடக்க கூடாது. என்னப்பா இது, என்ன பண்றது? அங்க 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 கொஞ்சம் மேல பாருங்க, அது பாருங்க, பெரியவங்க கிடைச்சிட்டாங்க. அவங்க முடியும் வெள்ளையா இருக்கு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் ஓவர். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நீங்க மட்டும் ஓட முயற்சி பண்ணீங்கன்னா திரும்பவும்னா அப்புறம் உங்களை நான் உன்ன நினைச்சு பயந்து ஓடலப்பா, மந்திரத்தை நினைச்சுதான் பயந்து ஓடுறேன். முகூர்த்த மந்திரம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? அது இல்லாம என்கிட்ட போனும் இல்ல. அட என்ன ஐயரே, இந்தாங்க இந்தாங்க, இத பிடிங்க. போனை யூஸ் பண்ண தெரியும்ல? போன்ல என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வரதா மறந்துட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு எப்படி டக்குன்னு மனப்பாடம் பண்றேன்னு. தேங்க் காட். தேங்க்யூ 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 சோ மச் ஐயரே. நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைய ரெடி பண்றேன், நீங்க போய் அந்த பெருசுங்களை தயார் பண்ணுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச். நான் போயிட்டு வரேன். நல்லது. நீங்க என்ன காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா இதெல்லாம் எனக்காக பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ அம் கில்ட்டி அண்ட் சார்ஜ்டு. நான் வந்து அட நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேல கோவமா இருந்த, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப ஏன் அழற? கோவம் போயிடுச்சு, அதான் இப்ப கண்ணீரா வெளியில வருது. காதலிச்சுட்டு என்ன மட்டும் பிரியாம இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எனவே லேட்டான என்ன பரவாயில்ல, உன் கைய கொடு. நான் உங்ககிட்ட தான் வந்தேன், நீங்க தான் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. நான் எங்க போறேன்? எனக்கு போறதுக்கு வழி இருந்தா தானே. இங்க பாரு, நீதான் என் லைஃபா இருந்த, இருப்ப, எப்பவுமே இருக்க போற. என் லைஃப்ல உன்னோட இடத்தை வேற யாரும் வந்து நிரப்ப முடியாது. இவ்ளோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனாலும் என்ன அழ வச்சிட்டீங்கல்ல. அது வந்து உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்ன காதலிக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. கேட்கணும்னு நினைச்சேன், கேட்டேன். ஓகே, கேட்க நினைச்ச கேட்டேன்னா என்ன எவ்வளவு அழ வச்சீங்க, எவ்வளவு கோவப்படுத்துனீங்கன்னு தெரியும்ல. கோவமா இருந்தல்ல, பாஸ்ட் டென்ஸ். இப்ப அது பிரசன்ட்ல கண்டினியூ இல்லல. ஷட். நான் உங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கேன், நீங்க சொன்னா phone கேளு, பண்ணிட்டு கிட்ட இருக்கீங்க. வராத. எவ்வளவு மறுபடியும் காப்பாத்திட்டாளா? போதும் போதும், என்னால ஓட முடியல. சொன்னா கேளு. நில்லு. நான் என்ன பண்ணிட்டேன்? நான் என் வாயால உங்க மேல இருக்கிற காதல சொல்லணும் நீங்க நினைச்சீங்க, ஆனா உங்களுக்கு என் மேல காதல் இருக்கா தெரியலையே. இங்க பாரு ஸ்வீட் ஹார்ட், நம்ம காதல் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சு. நம்ம காதல் ரொம்ப வித்தியாசமானது. நம்மளோட காதல் எப்படி ஆரம்பிச்சது? நம்ம காதலோட ஆரம்பம் வெறுப்புல இருந்து ஆரம்பிச்சது. அப்பதான் என் மண்டைக்குள்ள மணி அடிச்சது. நாம ஏன் திரும்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் என்ன யோசிச்சேன்னா, நாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு. ஒருவேளை நீ இதெல்லாம் வீட்லயே பண்ணிருந்தேன்னு வை, இந்த அளவுக்கு பிரச்சனை வளர்ந்திருக்காது. ஆனா நீ போலீஸ் கூட்டிட்டு வந்துட்ட. நீங்க கல்யாணம் பண்ண உட்கார்ந்தீங்க தானே? நீ ஓவரா பேசுனல. நான் வீட்டுக்கு கார்டு கொடுக்க வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு விடுதலை கிடைக்க போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடு, ஆடு. டான்ஸ் வர. அப்ப நீங்க இன்விடேஷன் கார்டு கொடுக்க வந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து ஐ லவ் யூ சொல்வேன்னு நினைச்சீங்களா? நீங்க வெறுப்ப பத்தி பேசுறீங்களே, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நமக்குள்ள ஏற்பட்டு அப்புறமா தான் அது காதலா மாறுச்சு. அவ்வளவுதான். சில சமயம் விஷமும் சாப்பிடணும், அமிர்தமும் குடிக்கணும். ஏய் ஸ்வீட் ஹார்ட், உனக்காக வெறும் விஷம் தான் குடிக்கணும்னு வை, சந்தோஷமா குடிப்பேன். இருக்கட்டும், மீரா கூட எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுல்ல. என்ன சடங்கு? மஞ்சள் பூசினதா? பிரக்யா, நான் மஞ்சள் பூசிக்கவே இல்ல. எல்லார்கிட்டயும் எனக்கு அலர்ஜி இருக்கு, அதனால மஞ்சள் பூசிக்க முடியாதுன்னு சொன்னேன். தெரிஞ்சே நான் போய் சொன்னேன். எனக்கு மஞ்சள் பூசுற சடங்கு மீரா கூட இருந்தது, ஆனா உனக்கு தானே மஞ்சள் பூசுன. அதான் நடந்தது. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? அப்புறம் இந்த பாட்டு கச்சேரி, அது மீரா கூட தான் இருந்தது. ஆனா யார் கூட டான்ஸ் ஆடின? உன் கூட. ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? டார்லிங், இதெல்லாம் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பண்ணது, புரிஞ்சுக்கோ. நான் உங்களை காதலிக்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அப்புறம் ஏன் நானே சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? அது என்னன்னா, 20 வருஷத்துல நிறைய விஷயம் மாறி போச்சு. என்னோட பயம் என்னன்னா, ஒருவேளை நம்ம காதலும் மாறி போயிடுச்சோன்னுதான். காதல் என் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஆனா என் மனசு கேட்க ஆசைப்பட்டது.
நான் எப்பெல்லாம் சந்திச்சேனோ அப்பெல்லாம் நீ என் கூட சண்டை தான் போட்ட. கார்டு கொடுக்க வரும்போது சண்டை போட்ட, அதுக்கப்புறமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்த. உன்னால தேவையில்லாம பூரப் கூட வர நான் சண்டை போட்டேன். அப்புறம் வலுக்கட்டாயமா பூரப் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன பூரப்க்கும் இது தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு எல்லாமே தெரியும். அவன்கிட்ட தான் உங்ககிட்ட இந்த கோயிலோட அட்ரஸ் கொடுக்க சொல்லி சொன்னேன். ஒருவேளை நான் பூரப் கிட்ட போகாம இருந்திருந்தா, உன்னை தூக்கிட்டு இங்க வந்திருப்பேன். ஒருவேளை போலீஸ கூட்டிட்டு நான் இங்க வந்திருந்தா, அவங்க எதுக்கு வருவாங்க? அவங்களுக்கு தான் தெரியுமா நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. அதுவும் உங்களால தான். நானாவது ப்ராப்பர்ட்டி பேப்பர்னு நினைச்சு தப்பா கையெழுத்து போட்டுட்டேன். ஆனா டிவோர்ஸ் பேப்பர்னு தெரிஞ்சும் நீங்க எப்படி சைன் பண்ணீங்க? வேலை முடிஞ்சதா? இல்ல. ஏன் ஏதாவது நல்ல நேரம் பாக்குறியா என்ன? இன்னும் கல்யாணத்துக்கு நல்ல நேரம் வரல. அபிஷேக் மெஹராவை 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நான் இங்க வரும்போது ரோட்ல ஒரு பொண்ணோட மோதனேன். அவ என் கண்ணை பாத்துட்டா. அவளை அப்புறம் பாத்துலாம்னு நினைச்சேன். அவ அபிஷேக் கூட தான் இருக்கா. ஆனா அபிஷேக் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியல. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? கல்யாணம் முடிஞ்சதும் மொய்க்காவல உன் பேர் எழுத போறியா என்ன? நான் யார மோதனோ அவங்க தான் குறுக்க வந்துட்டு இருக்கா. அவளையும் போட்டுத்தல. அபியும் அவளையும் சேர்த்து போட்டுரு. ரெண்டுத்துக்கான காசையும் நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த வேலை முடிஞ்சா போதும். முடிஞ்சிரும். நான் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோ. இவ பிரக்யா வச்சு குறுக்க வந்தானா இவளையும் போட்டுத்தல. ஓகே, இவளை பக்கத்துல போய் தான் நான் போட்டு தள்ளணும். டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா குண்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரே குண்டுல நான் 2 பேரையும் போட்டு தள்ள போறேன். அண்ணனும் மீராவும் எந்த கோயில கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு நேரமா எங்க இருந்தீங்க போற? மாடியில இருந்தேன். ஏன் என்னாச்சு? நான் கோவமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்குல்ல? எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. இல்லனா நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க கோவிலுக்கு போனா அது எனக்கு தெரியாம போயிடும் நினைச்சீங்களா? யூ ஆர் ராங் புரவ். ஐ வில் ஃபாலோ யூ. பரவாயில்ல, நீ முத தடவையா உண்மையை பேசியிருக்க. ஏன்னா நீ ஒவ்வொரு தடவையும் சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். ராஜண்ணா, விக்ரம் அப்புறம் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க. நம்ம 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்களா மாற போறோம். கூட்டிட்டு வர. ஆனா அவங்க கிட்ட என்ன சொல்ல போறீங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அண்ணன் மீராவோட கல்யாணத்தை கொண்டாடணும்னு சொல்லுங்க. ஓகே ராஜண்ணா, உங்களுக்காவது இந்த விஷயம் சந்தோஷமா இருக்கா? சந்தோஷப்படாம என்ன பண்ண சொல்ற? நான் ஒண்ணு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலையே. அபியை இஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். அபி சந்தோஷப்பட்டா நானும் சந்தோஷப்படுவேன். இதுல இருந்து நீங்க அப்படியே மாறாதீங்க என்ன? ஏன்னா அபி ஒருவேளை யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் மருமகளா வரலாம். நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அப்படின்னா பிரக்யா இந்த வீட்டு மருமகளா வந்துட்டாங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் அவங்க கைக்கு போயிடும். சம்திங் ஃபிஷி, அந்த மாதிரி தானே நீ யோசிச்சுட்டு இருக்க? நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. நீ உள்ளக்க என்ன யோசிச்சாலும் சரி, பிரக்யா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தானே ஆசைப்படுற. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு. இதுல நான் ஒண்ணு மட்டும் யோசிக்கல. இந்த விஷயத்தை நான் உலகத்தையே கூப்பிட்டு என்னால சொல்ல முடியும். அபியும் பிரக்யாக்காவும் ஒன்னாகணும்னு. என்னோட ஆசைக்கு எதிராவே உன்னோட ஆசை எப்பவுமே இருக்கு. ஏன் போற? ஏன்னா நீ எப்பவும் எல்லா ஃபேமிலிக்கும் எதிராக தான் செயல்படுற. எல்லாரையுமே உனக்கு சாதகமாக்கிக்கிற. சித்தி, பூ அலங்காரம் பண்றவங்களை கூப்பிடுங்க. அவங்கள இதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? கோ. சாரி புற, உன்னோட கனவு இருக்கு இல்லையா, அது நொறுங்க போகுது. அண்ணனும் மீராவும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன். அதனால அண்ணன் ரூம்ல தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கு பாரு, அதை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட போறேன். நாம 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கோம். நீ இப்ப போய் டிவோர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஏன்னா இந்த வார்த்தை உங்க மனசுல இருந்து வந்தது. நான் உங்ககிட்ட திரும்ப வந்து சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க என்னை விட்டு தூரம் விலகி போறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி அதுல சைன் பண்ணலாம்? ஆனா பிரக்யா, டிவோர்ஸ் ஆனனால என்ன ஆக போகுது? மிஸ்டர் மெஹ்ரா உங்களை மட்டும்தான் காதலிக்கிறாரு. உங்களை தவிர யார பத்தியும் யோசிக்கவும் மாட்டாரு. அவரு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணா என்ன, பண்ணனா என்ன, எதுவும் மாற போறது இல்ல. எதுவும் மாற போறது இல்லதான். ஆனா அந்த பேப்பர்ல இவரோட சைன் இருக்கு இல்லையா மீரா? நான் உங்களை காதலிச்சனாலதான் எவ்வளவு மனசு நொந்து போயிருந்தேன் தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிப்பேன். என் மனசை பத்தி தெரிஞ்சுக்காம உங்க மனசுல தோணிச்சிடுறதுக்காக நீங்க பேப்பர்ல சைன் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க எப்படி என்ன பிரியணும்னு நினைச்சீங்க? 2 இருக்கிறவங்க தான் பிரிஞ்சு இருப்பாங்க.
நம்ம ஏற்கனவே ஒன்னாயிட்டோம், அப்புறம் எப்படி நம்மள பிரிக்க முடியும்? நான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல எப்ப சைன் பண்ண, எப்படி சைன் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. நிறைய தடவை நான் சொல்லி நீ கேட்டிருப்பேன். நீ போனதுக்கு அப்புறம் நான் ஒரு செத்த பொணமாயிட்டேன். மூச்சு விட்டனே தவிர உடம்புல உயிர் கிடையாது. நான் வீட்டுக்கு வரதும் போறதுமா இருந்தேன். அந்த நேரத்துல பார்த்து யாரும் என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டாங்க. என்னோட பேர் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. எனக்கு எது ரொம்ப முக்கியம்னா, நீதான் என்னோட வாழ்க்கையா இருக்கணும். அப்புறம் என் குங்குமம் நெத்தியில இருக்கணும். I love you too, சுகி. இப்பவும் அதே பேர்ல தான் கூப்பிடுவீங்களா? எப்பவும் கூப்பிடுவேன். எந்த பேர்ல இப்ப வரைக்கும் கூப்பிட்டனோ அதே பேர்ல தான் வாழ்க்கை பூரா கூப்பிட போறேன். நிறைய கல்யாணத்தை நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, உங்க காதல்ல கண்ணு பற்றக்கூடாது. ஐயரே, இங்க பாருங்க, கல்யாணம் முகூர்த்தம் தள்ளி போயிட்டே இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கிறது. நான் டக்குன்னு பண்ணி முடிச்சுடுறேன். அட இல்ல ஐயரே, நீங்க டக்கு டக்குன்னு பண்ணவே கூடாது. பொறுமையா பண்ணணும். ஏன்னா இந்த கல்யாணம் இருக்கே, இது ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கான கேரண்டி எனக்கு வேணும். முதல்ல 2 பேரும் உட்காருங்க. உண்மையை சொல்லட்டுமா, ரொம்பவே கஷ்டப்பட்டு பிளான் போட்டதுக்கு அப்புறம் அது நடக்காம போச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். எல்லாமே காணல் நீரா தான் போக போகுது. உன் முகம் இப்பவே தோல்வி முகமா நல்லாவே தெரியுது. அதே மாதிரி உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு வெற்றி தெரியலையே. அண்ணன் ரூம்ல இருந்து பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிவேன் இல்லையா? அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் கேட்பேன். பட் நத்திங் இஸ் கோயிங் அக்கார்டிங் டு யூ. ஆலியா, விக்ரமோடைய ஃபேமிலி சீக்கிரம் வந்துருவாங்க. ஓகே. பூ வந்துருச்சு. சர்வெண்ட் எல்லாம் தட்டுல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நாம சொல்லுவோம், நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்குதுன்னு. வாங்க சித்தி போலாம். நம்ம அண்ணனோட ரூம பூக்களால அலங்காரம் பண்ணலாம். பூக்களை டெக்கரேட் பண்றேன்னு சொல்லி கைய குத்திக்காதானே? சித்தி, சர்வன்ஸ பூக்களை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வர சொல்லுங்க சித்தி. இங்க பாருங்க, எல்லா பூவையும் அபி ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க. நான் அதை ரெடி பண்ணணும். இப்பவே வந்துருங்க. கண்டிப்பா ரூம் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அபி பிரக்யாக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறான். ஒருவேளை ஆலியா அபியோட ரூம்ல இருந்து பழைய பொருட்களை தூக்கி போட்டானா, என்னை விட மோசமானவனை இது வரைக்கும் அவன் பார்த்திருக்க மாட்டான். அபி மீராவை கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கான். பிரக்யா வந்து கல்யாணத்தை நிறுத்த போயிருக்கா. பூரப் இங்க என்ன பண்றான்? இவன் எப்பயுமே அபியும் பிரக்யா விட்டு பிரிஞ்சதே இல்லையே. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பல்ஜித் பாட்டி ஆளை காணோம். ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்களும் உங்ககிட்ட பேசணும். அது என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க கடவுளை நல்லாவே கும்பிட்டோம். ஆனா நாங்க ஐயர் இல்ல இல்லையா? நாங்க ஆசைப்படுறதெல்லாம் எங்களோட பசங்களுக்காக நீங்க எங்களுக்கு பூஜை பண்ணணும். கண்டிப்பா. கல்யாணம் முடிஞ்சோடனே நான் பண்ணி தரேன். கல்யாணமா? இங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா விரும்புறாங்க. ஆனா அவங்க வீட்ல இருந்து யாரும் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்றதுக்கு வரல. பெரியவங்க நீங்க 2 பேரும் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். இங்க பாருங்க, இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, காதலிக்கிறவங்களை ஆசீர்வாதம் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நாங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லபடியா நிறைவேறும். ஆமா ஐயரே, எங்க ஆசீர்வாதம் என்னைக்கும் பொய்யா போனதே இல்ல. நாங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றோம். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் காதலிக்கிறாங்க. அவங்களுடைய பேரு அபி அப்புறம் பிரக்யா. அவங்களுக்காக நீங்க பூஜை பண்ணணும். அப்புறம் நாங்களும் அந்த பசங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறோம். ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலைகளை ஆரம்பிச்ச உடனே நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். சரி, நல்லது. நன்றி. கண்டிப்பா செஞ்சிடலாம். பாத்தீங்களா, இந்த உலகத்துல காதலிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா ஆலியாக்குள்ள எதுக்காக இவ்ளோ வெறுப்பு? பேலன்ஸ சரியா வச்சுக்கணும் இல்லையா?
ஒருவேளை உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா ஆயிட்டா அப்புறம் இந்த உலகம் எப்படி இயங்கும்? அபி பிரக்யா காதலிக்கிற மாதிரி நல்லவங்களா இருந்தா இந்த உலகம் எப்படி இயங்கும்? உலகம் இயங்காது. இந்த உலகம் இயங்க ஆலியா மாதிரி கெட்டவங்களும் தேவை. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், பிரக்யா பின்னாடியே இருக்கிறது தான். அண்ணனோட எல்லா டென்ஷனும் எல்லா ப்ராப்ளமும் இப்ப விலக போகுது. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் லைன் நடக்க போகுது. அவரோட ஃபர்ஸ்ட் லைஃப் அவர் மறக்க போறாரு. ஏன்னா அண்ணனை மீரா ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. நீ சரியா தான் சொன்ன. மீரா அபியை ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே நல்லவ. அதனாலதான் அவ அபிக்கு உதவி பண்றான். அந்த பொம்மையை மட்டும் தூக்கி போட்டுறாத. தூக்கி போட்டினா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா அபிக்கும் இந்த பொம்மைக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீ மட்டும் ஏன் ஆலியா அப்படி இருக்க? வந்த கொஞ்ச நாளையே மீரா அபியை புரிஞ்சுக்கிட்டா. நீ பிறந்ததுலேருந்தே அபி கூட தான் இருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் அபியோட சந்தோஷம் எதில் இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல? புரியாம இருக்கிறதும் ரொம்ப நல்லதுதான். ஏன்னா இந்த டால் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்கிறது தெரியாமலே நீ தூக்கி போட்டுருவ. ओम पुनन्तु मा देवजनाः पुनन्तु मनसा धिया पुनन्तु विश्वाभूतानि जातवेदा पुनेमा. இந்தாங்க பூ வாங்கிக்கோங்க. மொழியிலே மொழியா. பூஜை எல்லாம் நல்லபடியா பண்ணியாச்சு. ஆனா மத்த சடங்குகளை யார் பண்றது? நான் பண்ணிடுறேன். இருங்க, இது நடக்கிறதுக்கு காரணமே மீரா தான். இன்னைக்கு வரைக்கும் உங்க கூட இருந்து உங்களுக்காக உதவி பண்ணியிருக்கா. அதனால இந்த சடங்கை மீரா தான் பண்ணணும்.